கிரிப்டோ இஸ் a ஸ்கேம். இந்த ரிஸ்கி பிசினஸ்ல பெரிய அளவு ப்ராஃபிட் லைஃப் சேஞ்சிங் மணியை ஏர்ன் பண்ணணும் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்று நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த கிரிப்டோல ஏர்ன் பண்றாக்கள் மெஜாரிட்டியான பீப்புள் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். எஸ், கிரிப்டோல ஏர்ன் பண்றாக்கள் லைஃப் சேஞ்சிங் மணியெல்லாம் ஏர்ன் பண்றாக்கள் இன்சைடர் தான். அதாவது அந்த ப்ராஜெக்டோட டீம், அட்வைசர், ஏர்லி இன்வெஸ்டர், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், அந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ள ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி இன்சைடர்ஸ் தான் கிரிப்டோல லைஃப் சேஞ்சிங் மணியை ஏர்ன் பண்றாங்க. மற்றபடி என்ன மாதிரி உங்கள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லைஃப் சேஞ்சிங் மணியை கிரிப்டோல இருந்து ஏர்ன் பண்ணுவாங்களா அப்படிங்கன்னா அதுக்கான பெர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் வெளியாக்க பார்ப்பாங்க மார்க்கெட்ல இருந்து. அண்ட் நம்மளுக்கு எல்லாம் தெரியாது இல்லைங்களா, ஒரு காயின் பம்ப் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு ஓல்ட் டைம் ஹைல கண்டிப்பா அதோட சேலிங் டார்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா அதை டிசைட் பண்றாங்க இன்சைடர். அதனாலதான் சொல்றேன், இன்சைடர் தான் கிரிப்டோல மோர் ப்ராஃபிட் பண்றாங்க. எதுக்காக திடீரென்று இப்படி ஒரு டாபிக் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நேற்று கியூபிக் காயின் சரமாரியா கீழே இறங்கினது. அதாவது கீழே இறங்கினது மேட்டர் இல்ல, சோ கீழே இறங்கின டைம் பீரியட் பிரச்சனை. ஏன்னா கியூபிக்கோட பாட்டம் ஆல்ரெடி அவுட் ஆகி மேல பம்ப் ஆகிற கண்டிஷன்ல கியூபிக் காயின் இருந்தது. இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்துல எகைன் கியூபிக்கோட பிரைஸ் டம்ப் ஆனது. சோ அதுக்கான காரணம் பிஹைண்ட் த சீன் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. முதல்ல என்னோட கண்டென்ட் பிளான் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பிளான் பண்ண கண்டென்ட் வேற 2 மீம் காயின்ஸ் பத்தி பேசுறதுதான் என்னோட கண்டென்ட் பிளான் பண்ணிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கியூபிக்கோட பிரைஸ் ரொம்பவே டம்ப் ஆயிருந்ததுனால இன்னைக்கு கியூபிக் காயினை பத்தி பேசலாம் அப்படின்னு அதை கைவிட்டுட்டேன். என்னால முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகினதுக்கு அப்புறம் நான் பிளான் பண்ண வீடியோ கூட நான் பப்ளிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா கியூபிக் காயினை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நேற்று கியூபிக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஃபட் வந்திருக்கு. அது ஃபட்டா இல்ல உண்மையா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்ப கரெக்டா அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கேஸ்பா ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் ஷாய் நேற்று கியூபிக்கு எகெயின்ஸ்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. சோ அந்த போஸ்டோட எஃபெக்டால தான் கியூபிக் காயின் மார்க்கெட்ல சரமாரியா கீழே இறங்க வழி கொண்டிருக்குது. அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்ல அந்த போஸ்ட ஃபாலோ பண்ணி இன்னும் மோர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாரு அண்ட் மோர் ரீப்ளைஸ் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது கியூபிக்க பத்தி டெக்னிக்கலா அவர் பேசிருக்காரு. கியூபிக்கோட ஃபண்டமெண்டல், அதுலயும் ஏஐ கிராத், அவங்களோட ஏஐ டெக்னாலஜி அண்ட் டோக்கனமிக்ஸ், மைனஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அப்கோர்ஸ் கம் ஃப்ரம் பியாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பத்தி டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷனை அவரோட போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரு போஸ்ட் பண்ணியிருந்த விஷயங்கள் ஃபட்டா இல்லாட்டி உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி சாய் மல்டிபிள் டைம்ஸ் இதே மாதிரி போஸ்ட் பண்ணிருக்கிறாரு. சோ இது முதல் தடவை. சோ ஃபட்டாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். அவரோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்குண்டா நாலேஜ் இல்லைங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் டெவலப்பரெல்லாம் நான் ஒர்க் பண்ணதில்லை. சோ அதனால எனக்கு தெரியாது. அதை நீங்களே அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சோ என்னோட ஒப்பீனியன், கியூபிக் 100x அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சோ நம்பர் 1, கியூபிக்கோட ஃபண்டமெண்டல். கியூபிக் லேயர் 1 ப்ராஜெக்ட் அட் த சேம் டைம் நாட் அ பிளாக் செயின். இவங்க யூஸ் பண்றது பிளாக் டேக். அண்ட் கியூபிக்கோட ஃபண்டமெண்டல் பத்தி சொல்லும்போது கியூபிக் ஏஐ பிளாக் டேக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யுனிக்கா சொல்லணும்டா ஏஐ கிராத் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. கியூபிக் பிளாக் டேக்குள்ள 476 கம்ப்யூட்டர்ஸ் தான் மெயின்டைன் பண்ண. அண்ட் பிளாக்கு பதிலா இப்போக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சாலிட் ஃபண்டமெண்டல் இருக்கிற பாயிண்ட் தான் கியூபிக். செகண்ட் திங்கா நான் ஃபோக்கஸ் பண்றது டெவலப்மெண்ட். கியூபிக்கோட ஒபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா, எக்ஸ் அக்கௌண்ட்டை விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மோர் டெவலப்மெண்ட் அதுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதாவது நியூ பார்ட்னர்ஷிப் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, மொபைல் வாலெட் ரிலீஸ் பண்றாங்க அண்ட் அவங்களோட வெப்சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மோர் திங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. அட் த சேம் டைம் மீம் காயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படி எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ ப்ராஜெக்ட் டெவலப்ல இருந்துகிட்டு இருக்கு. இது மோர் புலிஷா இருக்குதுங்க. எனக்கு கியூபிக்க பொறுத்தளவுல ஏடிஏ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்தாங்க. சோ ப்ராஜெக்ட டெவலப்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ற ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுது. பட் இருந்தாலும் அந்த டெவலப்மெண்ட்ல இருந்ததால, அதாவது ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணாம டெவலப்ல இருந்ததுனால ஏடிஏ எதிர்பார்க்காத அளவுக்கான ப்ராஃபிட்டை லாஸ்ட் புல்ரன்ல கொடுத்தது. சோ இந்த புல்ரனோட அதோட முடிஞ்சது. அதாவது இந்த புல்ரன் அந்த பழைய ஓல்ட் டைம் ஹைக்கு போகுமான்றது எனக்கு பெரிய சந்தேகம் தான்.
இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து டெவலப்லயே இருந்துகிட்டு இருக்கேன்டா அதுக்கான எதிர்பார்ப்பும் வந்து ரொம்ப இருக்கும். சோ அந்த வரிசையில கியூபிக்ல நான் சூப்பர் புல்லிஷுங்க. அண்ட் நான் மூணாவதா போக்கஸ் பண்றது கியூபிக்கோட ஃபவுண்டர் கம் ஃப்ரம் பியாண்ட் அண்ட் கேஸ்பாவோட ஃபவுண்டர் ஜொனத்தன் ஸ்பொலன்ஸ்கி. இவங்க எல்லாம் வந்து ஏலியா வந்து கிரிப்டோ மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள் அண்ட் சதோசியோட பிளாக்ல வந்து டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்தார்கள் தான் இவங்க எல்லாம். இந்த ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணிருக்கிற கோயின் வந்து மாஸ்டர் மைண்ட் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் கேஸ்பா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிட்காயின் அப்படின்னு நம்புறாள் நாம் வந்து கேஸ்பா எல்லாம். சோ அந்த மாதிரி ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒண்ணுக்கு குறைச்சல் இல்ல. சோ இவர் சாய் அவரோட போஸ்ட்ல சொல்லி இருந்தாரு கம் ஃப்ரம் பியாண்டோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட பத்தி, நெக்ஸ்ட் அண்ட் அயோடா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி. அப்கோர்ஸ் கம் ஃப்ரம் பியாண்டோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் NXT வந்து இன்சைடரை தவிர வேற யாராலையும் கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியாது அப்படின்ற கருத்துக்கு நான் ஒத்துக்கொள்வேன். ஏன்னா அதுக்கான காரணம் வந்து மோ ப்ரீசேல் அதுல நடந்தது. ஆரம்பத்துல நடந்த மோ ப்ரீசேல்லயே எக்கச்சக்கமான ப்ராஃபிட் இன்சைடர் பாத்துட்டாங்க. சோ கண்டிப்பா அதெல்லாம் வந்து மேல போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. லைக் நீங்க ICP எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுக்கெல்லாம் பப்ளிக்கான அலோகேஷன் ஜஸ்ட் 0.08%. சோ அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்துல கண்டிப்பா அதுல பிரைஸ் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அயோடா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கம் ஃப்ரம் பியாண்ட் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ்ல மோ அகெயின்ஸ்டா இருக்காரு. அவரோட எக்ஸ்போஸ்ட எடுத்து பாத்தீங்கன்னா அயோடா இன்வெஸ்டர்ஸ் சொல்றாரு அயோடா வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் சேல் பண்ணி கொண்டு கியூபிக்கு மாறிக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அயோடா வந்து ரொம்பவே எகெயின்ஸ்ட் பண்றது தான் கம் ஃப்ரம் பியாண்ட். ஏர்லியா அவர் அதுல ஒர்க் பண்ணிருந்தாரு. பட் ஐ டோன்ட் நோ அதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குது. பட் அயோடாவும் வந்து மோ ப்ரீசேல் பண்ணிருந்தவங்க. ஆனா கியூபிக் வந்து ப்ரீசேல் எல்லாம் எதுவும் பண்ணல. இட்ஸ் அ கம்ப்ளீட் பியூர்லி லான்ச் ப்ராஜெக்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரீசேல் பண்ணி இன்சைடர் வந்து எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ணினாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கோயின்ஸை வந்து கண்டிப்பா சேல் பண்ணி டம்ப் பண்ணுவாங்க பிரைஸ் மார்க்கெட்ல. சோ அதனாலதான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் கூட சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கம் ஃப்ரம் பியாண்ட் வந்து 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிப்பேன். எஸ், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் நான் என்ன பாக்குறேன் கம் ஃப்ரம் பியாண்ட்ல இருந்து. அண்ட் அதர் திங் டோக்கனமிக்ஸ் பொறுத்தளவுல வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட், பிரில்லியன்ட் ப்ராஜெக்ட வந்து டிசைன் பண்ண கம் ஃப்ரம் பியாண்ட் வந்து டோக்கனமிக்ஸ்ல வைத்து ஒரு குளறுபடி பண்ணித்தான் வச்சிருக்காரு. ஆனா கிரிப்டோவை பொறுத்தளவுல வந்து சப்ளை வந்து ஹையா இருக்கிறது ஒரு மேட்டர் இல்ல. கிரிப்டோவை பொறுத்தளவுல அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டாஜ் காயின் சிபாயின் எல்லாம் வந்து $1 பில்லியன் மார்க்கெட் கேப்ல டாப் ரேங்கிங்ல இன்னைக்கு எல்லாம் இருந்துகிட்டு இருக்காது. சோ டோக்கனமிக்ஸ்ன்றது மேட்டர் இல்ல கிரிப்டோல என்ன பொறுத்தளவுல. என்னோட ஒப்பீனியன் அதுதாங்க. அண்ட் டோக்கனமிக்ஸுக்கான அப்டேட்ஸ் வந்து அந்த டீம் வந்து கியூபிக் டீம் வந்து அவங்களோட ஒபிஷியல் டிஸ்கவுண்ட் சேனல்ல எல்லாம் மோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன். பட் அதை பத்தி நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ண ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பர்ன் மெக்கானிசத்தை எல்லாம் பத்தி சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் டீடைல்ஸா பார்க்கல. நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தி நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரியான காரணங்களால தான் கியூபிக்ல நான் கான்பிடென்ட் ஆயிருக்கேன். சோ சாய் சொல்றது வந்து ஃபட்டாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுங்க. பட் என்னோட அனலைஸ் இதுதான். ஏன்னா எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா டெவலப்மெண்ட் சூப்பர்வா இருக்கணும். அதை வந்து கைவிட்டுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. இப்ப பைனான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோ ப்ராஜெக்ட் வந்து டீலிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காது பைனான்ஸுக்கு வந்து. அண்ட் அவங்க வந்து டெவலப்பிங்ல எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் மோ ப்ராஜெக்ட் வந்து டீலிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது பைனான்ஸ் கூட. சோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கியூபிக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியேண்டா புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டமெண்டல் வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்லாட்டி பிரைஸ் வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், டெவலப்மெண்ட் சூப்பர் புல்லிஷ் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன். சாயோட எக்ஸ்போஸ்ட வந்து எகெயின்ஸ்ட் பண்ணி எல்லாம் இந்த வீடியோல நான் பேச வரலங்க. சோ என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா அவரெல்லாம் வந்து கிரிப்டோ பிளாக் செயின் எல்லாம் மோ எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறாளுங்க. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் கண்டிப்பாவே. சம்டைம்ஸ் இதுதான் அவரோட முதலாவது போஸ்டா இருந்துச்சுன்னா கியூபிக்கு எகெயின்ஸ்டா பேசுறது வந்து கண்டிப்பா நான் கூட அக்செப்ட் பண்ணிருப்பேன். பட் இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்றதுனால இத நான் வந்து ஃபட்டா எடுத்துக்கிட்டு நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பத்தி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னதை போல கிரிப்டோல ஏர்ன் பண்றாக்கள் மோ மணி மோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாக்கள் வந்து இன்சைடர் தான். சோ அதனால வந்து முடிஞ்ச வரையும் ஒரு ப்ராஜெக்டுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஃபட்டை கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான காரணத்தால தான் கிரிப்டோ இஸ் a fucking scam அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் பியர் மார்க்கெட்ல வந்து நான் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் இழந்திருக்கேங்க. கேஸ்பாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா all in oneன்ற மாதிரி தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்பாவில் இருந்தது. ஆனா மெக்ஸிய பேஸ் பண்ணி ஒரு ஃபட் வந்தது கேஸ்பாவுக்கு எகெயின்ஸ்டா. அந்த டைம்ல என்கிட்ட இருந்த ஹோல்டிங்ஸ்ல மேஜரான ஹோல்டிங்ஸ் வந்து நான் சேல் பண்ணிடலாம் கேஸ்பாவை ஏர்லியா. ரியல் பம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மோ சேல் பண்ணிட்டேன். சோ அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதே மாதிரி தான் INJ இன்ஜெக்டிவ் கூட ஸ்ட்ராங்கான ஒரு அக்யூமுலேஷன் பீரியட்ல இருக்கிற டைம்ல
அந்த ஒரு பொறுமை இல்ல. ஓகே வெயிட் பண்றோம் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் அப்படி அந்த பொறுமை இல்லாம வந்து பண்ணி இந்த மாதிரி பியர் மார்க்கெட் போட்டத்துல வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கூட மிஸ் பண்ணிருக்கேன். அதனால இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்த்து நான் எந்த சேலவுமே பண்ண போறது இல்ல. சொல்ல போனா நேற்று கூட ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். இன்னைக்கு தான் காலையில வந்து ஒரு $45 வந்து ப்ராஃபிட்ல இருந்துச்சு. ஜஸ்ட் சேல் பண்ணி இப்ப பை பண்ணது உண்டு. நான் புல் ரன் ப்ராஃபிட்டுக்காக பை பண்ணது இல்ல. சோ நான் அதனால சேல் பண்ணி போட்டு ஒரு $45 ப்ராஃபிட்டோட நான் வந்து வெளியாயிட்டேன். மேபி கியூபிக் அகைன் கீழே போச்சுன்னா கூட நான் பை பண்ணி போட்டு அப்படியே விடுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. சோ இந்த வீடியோல வந்து என்னோட ஒப்பீனியன், சோ என்னோட கான்பிடன்ஸ் தான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடைக்க போறது இல்ல. சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுடா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.